Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது அந்த வார்த்தை ஒன்று, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடிக்கு மரித்து போயிருந்தாலும் தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சுத்த கிருபை நிமித்தம் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதற்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளுக்குரிய வசனத்திற்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடிக்கு மரித்து போயிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருந்த சுத்த கிருபை நிமித்தம் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நிமித்தம் அநேக மக்கள் மரித்து இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நன்றி. இதோ எகிப்தில் கர்த்தாவே வாதைகள், ஆண்டவரே 10 வாதைகள் வந்த பொழுதும் இஸ்ரவேல் மக்களை அணுகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தது போல இப்பொழுதும் உம்முடைய ஜனத்தை நீர் பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய கிருபை மேலானதாக இருக்கிறது. ஆண்டவரே இயேசப்பா, நீர் ஆண்டவரே இயேசப்பா எங்களை உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து பாதுகாக்கிறீர். கர்த்தாவே, நீர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீர். இந்த உலகத்தில் நீர் ஒருவரே தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே இயேசப்பா, இன்றைய தினத்தில் கர்த்தாவே நாங்கள் தியானிக்க போகிற வசனத்தில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்படுமாறு செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படத்தக்கதான கிருபை நீர் கொடுக்குமாறு செபிக்கிறேன். இதோ மண்ணான மனிதன் கர்த்தாவே என்னை ஆண்டவரே இயேசப்பா நீர் ஆண்டவரே இயேசப்பா மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. இயேசப்பா, நீர் ஆண்டவரே நல்லவர். கர்த்தாவே, உம்மை அவர்கள் தெரிந்து கொள்ள ஆண்டவரே இயேசப்பா என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் மகிமைப்படத்தக்கதான கிருபை நீர் கொடுக்குமாறு செபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்படும். ஏசப்பா, நீர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துமாறு செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலும் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதோ என் தேவனாகிய கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நான் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னோட ஒரு சில காரியங்களை பேசினார். மறுபடியுமாக நான் என்னடா எப்பொழுதுமே கர்த்தர் பேசினார். எஸ், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவார். அவர் உண்மையாக நம்புகிறவங்கள்கிட்ட அவர் கண்டிப்பாக பேசுவார். கர்த்தர் அவர்கிட்ட எவ்வளோ நெருங்கி இருக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் நெருங்கி இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுவார். அவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். இன்றைக்கு டாபிக் என்னென்னா, ஃபாலோ மீ, பின்பற்றி வா. யாரை பின்பற்ற வேண்டும்? எதற்காக பின்பற்ற வேண்டும்? என்ன நோக்கத்திற்காக அவரை பின்பற்ற வேண்டும்? அந்த அவர் என்கிறவர் யார்? ஒரு குவெஸ்டின் மார்க். ஸோ இந்த அவர் என்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரை மாத்திரமே பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அநேகர், ஃபார் அன் எக்ஸாம்பிள், நிறையா பொலிட்டிஷியன்ஸை தன்னுடைய லீடராக தேர்ந்தெடுத்து அவர்களை பின்பற்றுகிறார்கள். அநேகர் ஒரு சினிமா ஆக்டரை பின்பற்றி அவங்க பின்னாடியாக போகிறாங்க. அநேகர் அவர்களுக்கு தேவையான ஒரு காரியத்திற்கு ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதற்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நம்ம யாரை பின்பற்ற வேண்டும்? உண்மையாக யாரை இந்த உலகம் மக்கள் பின்பற்ற வேண்டும்? அவரை பின்பற்ற வேண்டியவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நமக்கு என்ன பிரயோஜனம்? அதை நம்ம படிப்போம், பைபிளில் படிப்போம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அவரை பின்பற்றுகிறது நிமித்தம் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? அந்த பின்பற்றுதலில் நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகிறது? அந்த பின்பற்றுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதோ மார்க் 10 அதிகாரம் 21 வசனம். அதுக்கு முன்பாக
17 படித்து பாருங்களேன். ஸோ 17 மார்க் 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையிலே ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஸோ அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவான் ஏன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தாயையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயோ என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கைக்கொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஸோ இந்த வசனங்களில் 17-21 3 காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு ஒருவன் ஓடி வருகிறான். அவன் என்ன கேட்குறான்னா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருவன் கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மகனே, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இந்த மாதிரியெல்லாம் அநேக காரியங்கள் ஆண்டவர் பின்வருகிற வசனத்தில் ஆண்டவர் போதிக்கிறார். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த பையன் அந்த மனிதன் என்ன சொல்கிறான் என்றால், ஆண்டவரே, இதை நான் சின்ன வயசுலேருந்து நான் பின்பற்றி வருகிறேனே, இது சிறுவயது முதல் நான் கை கொண்டு வருகிறேன் என்றான். ஸோ அதற்கு இயேசு சுவாமி பாருங்களேன், ஃபஸ்ட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அவன் என்ன கேட்குறான்னா, இந்த பூமியில் அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஸோ பணம் இல்லை என்று அவன்கிட்ட இல்லை. ஸோ ஹி ஹாஸ் எவ்ரிதிங். அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டகமும் ஆடுகளும் இதெல்லாம் வச்சுருக்கவங்க கோடீஸ்வரர்கள். அவர்களுக்கு நிறைய அடிமைகள்லாம் இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஸோ அவன் தான் ஓடி வரான். அவனுக்கு என்ன ஒரு மனசில் கண்டிப்பாக அவன் என்ன யோசித்திருக்க வேண்டும்னா, நித்திய ஜீவனை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு. ஸோ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம நித்திய ஜீவனை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும். நித்திய ஜீவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்டு, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மகனே, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. ஸோ ஜஸ்ட் இமேஜின் அண்ட் சி. இயேசு சுவாமி அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவனை பார்த்து அன்பு கூர்ந்து ரொம்ப அவனை அதிகமாக நேசித்து அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அதாவது உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இதெல்லாம் செஞ்சமானே, ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா, அவன் சின்ன வயசுலேருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சான், இதெல்லாம் பின்பற்றி வருகிறான்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் நன்றாக தெரியும். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, பாருங்களேன், ஆனாலும் அவன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கார். பிகாஸ் அவன் பார்த்திங்கன்னா அந்த கட்டளைகளெல்லாம் பின்பற்றுகிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் மேலே ஒரு அன்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவனை மிகவும் நேசித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகனே, நீ என்ன பண்ணுறன்னா, உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, தரித்திரனா ஏழைகளுக்கு கொடுத்துரு, அப்போது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும்னு சொல்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா என்ன ஒரு காரியம்னா, ஆண்டவர் ஏன் அந்த காரியத்தை சொல்கிறாருன்னா, அவனுடைய இருதயம் தன்னுடைய பணத்தின் மேலும் பொருட்கள் மேலும் அதிகமான வாஞ்சையாக இருந்தது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொத்துக்களை விற்று தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி வர வேண்டும் என்றால் உங்களுடைய தாய், தகப்பன், மனைவி, பிள்ளை, சொத்து, சுகம், உங்களுடைய வேலை எல்லாத்தையும் விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பின்பாக வர வேண்டும். உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பின்பாக வர வேண்டும்.
ஸோ அப்பொழுது என்ன கிடைக்கும் என்றால் நித்திய ஜீவன் கிடைக்கும். பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது அவ்வளோ எளிதல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பாக, உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வருகிறதற்கு முன்பாக, ஞானஸ்நானம் எடுத்து இதற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இட் வில் பி வெரி ஸ்மூத், ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். பிகாஸ் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீங்க. பிசாசுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. பிசாசுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் ஃபார் அவே ஃப்ரம் த லிவிங் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தெய்வத்தை விட்டு நீங்கள் பிரிந்து இருக்கும் பொழுது பிசாசு உங்களை தொட மாட்டார். என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அவரை அப்ளை பண்ணும்போது பிசாசு உங்கள் மேலே ஒரு கண்ணை வைப்பான். அதற்கு ஒரு பெரிய சாட்சி யோபுவோட காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, யோபு மாதிரி ஒரு நீதிமானை நீங்கள் பார்க்க முடியாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. யோபுல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் விட்டு இருக்கும் பொழுது பிசாசு முன்பாக நிற்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், யோபுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் உன் கண்ணை வைத்தாயா என்று கேட்கிறார். அப்போ தான் அவன் சொல்கிறான், நீங்கள் தான் யோபு வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீங்களே, அவனுக்குரியதையும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாத்தையும் நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீங்களே, நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறான் பிசாசு. யூ ஜஸ்ட் இமேஜின் அண்ட் see, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சன்னதியில் வரும்பொழுது அவர் உங்களுடையதும் உங்களுடைய சரௌண்டிங் அவருடைய அக்கினினால் பாதுகாத்து வருவார். ஸோ என்ன டாபிக்னா, பிசாசானவன் நீங்கள் ரட்சிக்கிறதற்கு முன்பாக அவனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் போகும் பொழுது பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆவான். ஏன்னா உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்க வேண்டும். ஏன்னா உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே அனுப்புறதற்கு அவனுக்கு இடமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனு புத்திரரை எல்லாத்தையும் நேசிக்கிற, எல்லா ஜனங்களையும் அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பின்பற்றி வாங்க. அவரை அல்லாமல் பரலோகத்திற்கு ஒருவரும் அவர் ஏசப்பா இல்லாமல் ஒருவரும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த வாலிபன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுருக்கான். எந்த ஒரு காரியத்தையுமே அவன் செய்யலைன்னு சொல்லி அவர் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை அறிந்து, அவனுடைய இருதயம் எந்த இடத்துல இருக்குதுன்னா சொத்து மேலேயும் பொருட்கள் மேலேயும் தன்னுடைய பணத்தின் மேலேயும் அவன் வைத்தது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்கிறார், உன்னுடைய சொத்தெல்லாம் விற்று மகனே தரித்திரருக்கு கொடுத்து நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி அவரை பின்பற்றி வரும்பொழுது தான் நித்திய ஜீவனுக்குரிய வழி. அதுதான் அந்த வழி. பாருங்களேன், அழகாக யோவான் 14:6 ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஸோ அந்த வழி, நம்ம போகிற வழி, நம்ம யாரை பின்பற்றுகிறோம், எதற்காக பின்பற்றுகிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வழியில் போகும் பொழுதும் அவரை பின்பற்றும் பொழுது மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம செல்ல முடியும். நம்ம ஏன் இவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம்? இந்த பூமியில் நித்திய ஜீவன் கிடையாது. என்றைக்கு ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்தானோ அன்றைக்கே அவனுக்கு மரணம் ஏற்பட்டது. இந்த பூமியில் நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போக போகிறோம். இந்த பூமியில் எந்த ஒரு சொத்தையும் சுகத்தையும் நாம் சேர்த்து வைக்கிறது கிடையாது. சேர்த்து வைத்தால் அது அழிந்து போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம், அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரோடு நம்ம வாசம் பண்ணுவோம். அவரை பின்பற்றாமல் வேறு யாரை பின்பற்றி போனாலும் நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. இழந்து போவோம், நித்திய ஜீவனை இழந்து போகுவோம். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே வழி, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பரலோகத்திற்கு வழி.
அவர் இல்லாமல் நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. அவர் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஆண்டவரை, உண்மையான தெய்வத்தை தேடுகிறவர்களுக்கு மாத்திரமே அவர் தரிசனமாகிறார். ஸோ அநேக காரியங்களில் அநேகர் என்னோட பேசும் பொழுது ஒரு சில காரியங்கள் அவங்க என்கிட்ட பேசும் பொழுது உங்கள் கடவுள் எங்கே இருக்கார், கடவுள் இருந்தாருன்னா எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு சங்கீதம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது சங்கீதம் 115 தேவனாகிய கர்த்தர் எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு பதில் இங்கே இருக்குது. சங்கீதம் 115 2:3 அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதை யாவையும் செய்கிறார். வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ். புறஜாதி மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் என் தேவனாகிய கர்த்தர் நித்தியமாய் வாழ்கிறார் என்று தெரியாமல், அவர் அவர்களுக்காகவும் அடிக்கப்பட்டார் என்று தெரியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு பிசாசானவன் அவர்களுடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிறது நிமித்தம் அவர்கள் கேட்கிற கேள்வி, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று. அதற்கு பதில் தாவீது அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதை யாவையும் செய்கிறார். ஸோ நம்ம அவரை பின்பற்றி போகும் பொழுது அவர் இருக்கிற இடத்திற்கு நம்ம போவோம். அவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன். பரலோகத்தை விட்டு தன்னுடைய ஜனத்திற்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்க வேண்டும், நம்மளுடைய பாவத்திற்காக மரிக்க வேண்டும் என்று பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரே தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியை உண்டாக்கினது எப்படி? தன்னுடைய வார்த்தையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை உண்டாக்குகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆதியும் அந்தமும் அவருடையது, அவருக்கு முடிவே கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்தில் நம்மளையும் கொண்டு போய் சேர்க்க ஆசைப்படுகிறார். அதற்காக ஒரே வழி, அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றுகிறது எளிதல்ல. என் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை முன்னாடி இருந்ததை விட பின்பகுதி பயங்கரமான ஒரு ட்ராஜடி லைஃப்குள்ளே போவீங்க. உங்களுக்கு சோதனையை பிசாசானவன் கொண்டு வருவான். அவனுக்கு பேரே சோதனைக்காரன். அந்த சோதனைக்காரன் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளையும் பிரச்சனைகளையும், குடும்பத்தில் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் அனுமதிப்பான். அதில் நீங்கள் ஜெயித்து வரும்பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பரலோகத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள். தட் இஸ் கால்ட் கிராஸ். அவரை பின்பற்றுகிறது அவ்வளோ எளிதல்ல. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஆல் அபவுட் என்ஜாயிங் அ லைஃப் வித் த பிளெஸ்ஸிங்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பிளஸ் பண்ணுவார். அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முதலாவது எண்ணத்தை தேட சொல்லுகிறார், முதலாவது ராஜ்யத்தை தேட சொல்லுகிறார். நம்மளுடைய ராஜ்யம் பூமிக்குரியதல்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வரும்பொழுது நம்ம எல்லாம் அவரோடு போக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை பின்பற்றுகிறவர் ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு செல்லுவார்கள், நித்திய ஜீவனை அடைவார்கள். நம்ம அந்த வாலிபனை போல, அந்த பணக்கார வாலிபனை போல கைவிட்டு போகக்கூடாது. அவனுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? அவனுடைய இருதயம் தன்னுடைய சொத்துக்கள் மேலும் தன்னுடைய பணத்தின் மேலும் இருந்தது நிமித்தம் அவன் விசனப்பட்டு போனான் என்று என் வேத வசனம் சொல்லுகிறது. அதற்கு கீழ் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். தட் இஸ் ட்ரூ. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர வேண்டும் என்றால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசித்தால் அவருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டும். யோபுடைய காரியத்தை பாருங்களேன். பிசாசானவன்
அவனை தொட்ட பொழுது ஆண்டவர் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாமே அழிந்து விட்டது. அவனுடைய ஒட்டகங்கள், அவனுடைய வேலைக்காரர்கள், ஆடுகள், தன்னுடைய சொந்த பிள்ளைகள் 7 பேரும் மரித்து விடுகிறார்கள். தன்னுடைய சொந்த மக்கள்கள், தன்னுடைய வேலைக்காரங்கள் எல்லாருமே மரித்து விடுறாங்க. ஸோ அப்பவும் பிசாசு போய் தன்னுடைய ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறான். அப்பவும் ஆண்டவர் சொல்கிறார், பார்த்தியா யோபு, பார்த்தியா என்னை மறுதளிக்கவே இல்லையே. அவன் சொல்கிறான், ஒருவன் சரீரத்தின் மேல் கை வைக்கும் பொழுது அவன் மறுதளிப்பான் என்று. அதே போல் ஆண்டவர் அனுமதிக்கிறார். யோபுவோட உடம்பு முழுவதும் கொப்பளம். ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு அதை சொரிந்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய மனைவியை அவனை கர்ஸ் பண்ணுறாங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறுதலித்து அவரை தூஷித்து நீ மரித்து போகலாம் என்று. ஜஸ்ட் இமேஜின் அண்ட் சீ. ஒரு ப்ராப்பர்ட்டி, கோடிக்கணக்கான பணம் எல்லாத்தையும் இழந்துட்டார். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டார். அது போனாலும் பரவாயில்ல. He lost his children. தன்னுடைய சொந்த மனைவி சொல்கிறாங்க, நீ செத்துரு அப்படின்னு சொல்லி. பட் யோபு சொல்கிற காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்று. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் யோபுவை போல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். யோபுவை போல் நம்மளுடைய சிந்தனையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் இருந்து நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தீமையான காரியங்களை அவர் அனுமதிக்கும் பொழுது அவரோடு நம்ம நெருங்கி செபித்து அதை நம்ம மேற்கொண்டு வர வேண்டும். அவர் நமக்கு சித்தமான யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். தமக்கு சித்தமானதை யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை பின்பற்றுகிறவர் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்திலும் நித்தியமாய் அவரோடு வாழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி திறப்பார். என் தேவனாகிய கர்த்தர் வரும்பொழுது நம்ம ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும். இந்த நித்திய ஜீவனுக்கான ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் யோவான் 14:6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஸோ நம் பிதாவினிடத்திற்கு போக வேண்டும் என்றால், நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்றால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பின்பற்ற வேண்டும். அவர் இல்லாமல் நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அநேகருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். அவர் வருகையில் நம்ம ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக சந்தோஷமாய் நிற்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 10:38-39 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காண்பான். ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ். ஜஸ்ட் இமேஜின் அண்ட் see. மத்தேயு 10:38-39 அழகாக சொல்லுது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த வேர்ல்ட்லி டிசையரை விட்டுட்டு அவரோடு பின்பற்றி வர வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை நினைவில் கொண்டு அவரை மாத்திரம் சார்ந்து அவரோடு நம் வரும்பொழுது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, சார்ந்து வரும்பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மளுடைய சிலுவை எடுக்காதபடிக்கு இந்த உலக பிரமாணமான காரியங்களை நம்ம ஈடுபட்டு கொண்டு அதோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒதுக்கி வைக்கும் பொழுது அவர் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஸோ அண்ட சராசரத்தையும் படைத்தவர், சூரியனை விட பிரகாசிக்கிற தேவன், நட்சத்திரத்தையும் சந்திரனையும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உங்களையும் என்னையும் படைத்த தேவன், ஆழ்கடலில் வாழ்கிற மீன்களையும் மச்சங்களையும் படைத்த தேவன், இதோ
நாம் பார்க்கிற பறவைகளை படைத்த தேவன் ஒரு காரியம் சொல்லுகிறார், எனக்கு அவன் பாத்திரம் நல்ல என்று. அப்படி ஒரு காரியம் நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும். நம்ம நித்தியமாய் நரகத்தில் வாழ்வோம். அந்த இடத்தில் நமக்கு மரணம் இல்லை. எப்படி பரலோகத்தில் நம்ம நித்தியமாய் ஜீவிக்கிறோமோ அதே போல் நரகத்திலையும் நித்தியமாய் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் உங்களுக்கு மரணம் கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அவருக்கு பாத்திரனாய் இருக்க முடியாது. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான்னா, தன்னுடைய ஜீவனுக்காக வாழ்கிறவன், தன் மனைவிக்காக, பிள்ளைக்காக, தன் தாய் தகப்பனுக்காக வாழ்கிறவன் தன் ஜீவனை இழந்து போவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காண்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்காக தன் ஜீவனை கொடுக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது, தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நித்தியமாய் அவரோடு வாழ்கிறதற்கு ஆசைப்படுகிறவன், தன் ஜீவனை இழந்து போகிறவன் தன் ஜீவனை காப்பான் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். அவர் என்னை நேசிக்கிறது போல உங்களையும் நேசிக்கிறார். இதோ மோசேயை நேசித்தது போல என்னையும் நேசிக்கிறார். பவுலை நேசித்தது போல உங்களை நேசிக்கிறார். பார்ஷாலிட்டி இல்லாத ஒரே தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வெளிநாட்டின் தெய்வம் கிடையாது. அவர்தான் உங்களையும் என்னையும் படைத்த தேவனாக இருக்கிறார். ஆதியும் அந்தத்தையும் படைத்த தேவன் அவர். மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறார்களே தவிர அவர் அண்டையில் வருகிறவர்கள் கொஞ்சம் பேர் மாத்திரமே. அவர் வருகையில் நம் கைவிட்டு போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நாம் காத்திருக்க, அநேக ஜனங்களை கூட்டி சேர்க்க அவரை பின்பற்ற வேண்டும். அவர் பார்த்தீங்கன்னா பேதுருவை என்னை பின்பற்றி வான் கூப்பிட்றாரு, மத்தேயுவை பின்பற்றி வான் கூப்பிட்றாரு, பிலிப்பை பின்பற்றி வான்றாங்க. இவங்க எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தாங்க. இந்த 11 பேர் பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டு அப்சைட் டவுனை திருப்பி போட்ட ஊழியக்காரர்கள். என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பயன்படுத்தின காரியம் அநேக அற்புதமும் அடையாளங்களும் உண்டு. என் வேத வசனம் சொல்லுகிறது. there is lots of evidence இந்த பூமியில். என் பைபிள் பொய் சொல்லாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் பின்பற்றி தான் போக வேண்டும். அவர் எல்லாம் நித்திய ஜீவனில் உங்களுக்கு எந்த ஒரு யாருனாலையும் போக முடியாது. எந்த ஒரு ஆக்டர் பின்னாடி போனாலும் உங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு பொலிட்டீஷியன் பின்னாடி போனாலும் சரி, எந்த ஒரு பெரிய பெரிய தீர்க்கதரிசி ஊழியக்காரங்கள் பின்னாடி போனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் பின்பற்ற வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்தியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சுதந்தரித்து கொள்வீர்கள். அந்த சுதந்திரம் நமக்கு தேவை. இந்த வாழ்க்கை அழிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கோப்பாக இருக்கிறது. இதோ பைபிளில் படிக்கும் பொழுது ஒரு சிலர் 800 years 900 years வாழ்ந்திருப்பாங்க. நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் பார்த்திங்கன்னா அந்த வருடங்கள் குறைந்து 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 இட் டேக்ஸ் ஹார்ட்லி 60 years. அந்த 60 yearsக்கு நம்ம வாழ்வோமா மரிப்போமான்றதே நமக்கு தெரியாது. நம்மளுடைய பாவம் பெருகி போயிடுச்சு. இந்த பூமியில் பாவம் பெருகி போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கண்கூடாய் பார்க்கும் பொழுது அந்த பாவம் பெருகினதை நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற அநேக அசுத்தங்களை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பின்பாக வேலை செய்கிற பிசாசானவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய நீங்கள் நெருங்கி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் வெளிப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் பாருங்களேன். ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ் பாருங்கள். எசேக்கியேல் 33:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கத்தான்
வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடு சொல். ஸோ நம் தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தை பாருங்களேன். ஸோ ஜஸ்ட் see his heart. அவருடைய இருதயத்தை பாருங்கள். நம்ம மரித்து போகிறது அவருக்கு சித்தம் அல்ல. நம்ம மரித்து போகிறதுக்கு அவருக்கு சித்தமே இல்லை. மனம் திரும்பி அவர் பின்பாக வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரும்பொழுது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அவரை பின்பற்றி வருகிறது எல்லாத்தையும் இழந்துவிட்டு அவரை பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் அநேக ஈடுபாடுகள் உண்டு, எதை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அதை விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் வர வேண்டும். அப்பொழுது நித்தியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் வாழலாம். என் தேவனாகிய கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவரோடு நீங்கள் நெருங்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அவர் உங்களோடு பேசுகிறது உங்களுக்கு தெரியும், அவர் உங்களோடு அட்வைஸ் கொடுக்கறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்திற்கு போகும் பொழுது நன்றாக தெரியும். யூ வாண்ட் பிலீவ் ஸ்கூட்டரில் நான் போகும்பொழுது ஜெபிச்சுட்டே போவேன், கார் டிரைவ் பண்ணும்போது ஜெபிச்சுட்டே போவேன், பாட்டு பாடிட்டு போவேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நான் பேசிகிட்டே இருப்பேன். அநேக காரியங்கள் நான் ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்பாக நான் அதை பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பேன். தூங்கும்போது பிரசங்கம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் லவ் ஆஃப் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதற்கு முன்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது நான் ஒரு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் சம்திங் வித் யூ. ஒரு காரியத்தை பாருங்கள். நான் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கும் பொழுது பிசாசானவன் என்னுடைய காதுகளில் அவன் பேசுகிற காரியம் எனக்கு கிளியராக தெரியும். நான் காரில் போகும்பொழுதோ என்னோடய டிரைவிங்கில் இருக்கும் பொழுது ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போகும்பொழுது என் காதில் சொல்லுவான், அந்த லாரி வருது பார், லாரியில் இடித்து மறித்து போ என்று. ஸ்கூட்டரில் போகும்போது ஆப்போசிட்டில் வர காரில் இடின்னு சொல்லி. ஸோ ஐ வில் பைண்ட் த ஸ்பிரிட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ என் தேவனாகிய கர்த்தரோடு நான் நெருங்கி இருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு சந்தோஷமாய் பேசுகிறத நான் கேட்டு உணர்ந்தது உண்டு. ஸோ இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் பிசாசு பேசுகிறான் என்று நான் அறிந்து அவனை கடிந்து கொண்டேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இந்த உணர்வு இல்லாதபடிக்கு எத்தனையோ வாலிப தம்பி மரித்து போயிருக்கலாம். சூசைட் அட்டெம்ப்ட். அவர்கள் ஆண்டவரை பற்றி தெரியாது, அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சூசைட் இஸ் நாட் an end. அது ஒரு எண்டே கிடையாது. அது எண்டு கிடையாது. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நித்தியமாய் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரம். இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. என் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நேசிக்கும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். எஸ், he will give you. யோபு பார்த்தீங்கன்னா முன்னிலைமையை பார்த்து பின்னிலைமையில் அதிக ஆசீர்வாதமாக இருந்தான். கரெக்ட். பட் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதீர்கள். அவருடைய அன்பிற்காக பின்பற்றுங்கள். அவருடைய இருதயத்திற்காக பின்பற்றுங்கள். உங்களுடைய தேவையை விட ஆண்டவருடைய தேவை அதிகமாக இருக்கிறது. அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் வருகை தாமதமாய் கொண்டே இருக்கிறது. இங்கே இருக்கிற மக்கள் சோதம் குமாரா பட்டணத்தை விட கொடிய காலம் வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் வருகிறதற்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் வர வேண்டும். அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். நீங்களும் நானும் சந்திக்கும் பொழுது, அவரை சந்திக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த வாலிபனைப் போல நம்மளுடைய இருதயம் பணத்தின் மேலும் பொருள் மேலும் இராதபடிக்கு நம்மளுடைய சிலுவையை எடுத்துக்கொண்ட இயேசு சுவாமியை பின்பற்றி போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு க்ஷேமம் வரும். இருதயத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். உங்களுக்கு இருதயத்தில் எப்போ ஒரு சந்தோஷம் சமாதானம் வரும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது. இந்த உலகத்தில் யார் வேணாலும் விட்டுட்டு போகலாம். உங்களுடைய மனைவி, தாய், தகப்பன் யார் உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் சரி,
பட் உங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்க முடியும். என் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நேசிக்கும் பொழுது, அவரை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற முதல் காரியம் சமாதானம். உங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம். அவரை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிற பெரிய பொக்கிஷம் ஒன்று, அது சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவரை அல்லாமல் இந்த பரலோகத்திற்கு செல்ல உங்களால் முடியாது. யோவான் 14:6 ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒருத்தன் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோகத்திற்கு போக முடியாது. பிதாவை போய் நீங்கள் சந்திக்கவே முடியாது. there is only one way, that is Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாலமாக இருக்கிறார். பாவமான மனிதனுக்கும் பரிசுத்தமான தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் பிதாவினிடத்தில் வர வேண்டும் என்றால் you have to cross this bridge through Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் நீங்கள் பிதாவாகிய தேவனோடு நீங்கள் நெருங்கி இருக்க முடியாது, அவரோடு போய் இருக்க முடியாது, நித்தியமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ முடியாது. நீங்களும் நானும் கைவிடப்படுவோம். ஒரே ஒரு வழி தான், அந்த வழி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிறவர்கள் ஒருவரும் கைவிடார், அவரை நேசிக்கிறவர் ஒருவரும் கைவிடார். அவரை பின்பற்றி போகிறவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மெசேஜ் கேட்ட ஒவ்வொருவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க, அவரோடு நெருங்கிருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிகமாக நேசிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே, ஆமாண்டவரே, அந்த பணக்கார வாலிபனை போல நாங்கள் இராதபடிக்கு எங்களுடைய சிலுவைகளை நாங்கள் சுமந்து கொண்டு என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் பின்பற்றி வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு சுவாமி, நீர் எங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டீர், மரித்தீர், ஆனாலும் 3ஆம் நாளில் உயிர் தெளிந்தீர். அதற்கு நீங்கள் எங்களோடு வாழ வேண்டும் என்று நித்தியமாய் இந்த மக்கள், இந்த ஜனங்கள், மண்ணான மனிதன் உங்களோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டது நிமித்தம் நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் யார்கிட்ட ஆண்டவரே போவோம்? நீங்கள் இல்லாமல் நாங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது ஆண்டவரே. நீங்கள் ஒருவரே வழி. உண்மை நாங்கள் பின்பற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரையும் தங்களுடைய இருதயத்தில் தங்களுடைய பாவத்தை விட்டு ஆண்டவரே இயேசுப்பா, எதை அதிகமாக நேசிக்கிறார்களோ அதை விட்டு என் தேவனாகிய கர்த்தரை நேசித்து தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு வந்து சேரத்தக்கதான கிருபை நீர் அவர்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை நீர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சப்பா, அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், வியாதியிலிருந்து விடுதலை கொடும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். இந்த மெசேஜ் மூலியமாக அவர்கள் உம்மை பின்பற்ற கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தாவே, இந்த மண்ணான மனிதனை உம்முடைய நாமத்திற்கென்று பேச வைத்ததுக்காக நன்றி. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, தூசியும் குப்பையுமாய் இருக்கிறேன் கர்த்தாவே. நான் மண்ணான மனிதன், மண்ணுக்கே திரும்புவேன். கர்த்தர் நீர் என்னோடு கூட இரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.